சூரக்குளம் வீரகுமார் அவர்களே, திட்டக்குடி பிரவீன் அவர்களே, இந்த மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த மாலை நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன், எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு 10 நிமிஷம் தான், எல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். இந்த கூட்டம் அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் எதுக்காக போடுறோம்னா, எலெக்ஷன் வருது, இதை அரசியல் பாதிக்கிட்ட போய் ஏதோ லெட்டர் பேர் கொடுத்து நம்ம ஏதோ கை விட்டு வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டுலாம் நான் இந்த பொதுக்கூட்டம் போடல. தஞ்சாவூரில் ஒரு மாநாட்டு சிறப்பாக நடத்தி முடித்திருக்கோம். என்னோட வேலை என்னவென்றால், இந்த இளைஞர்களை அரசியல் தெளிவு பெற வைக்க வேண்டும், இந்த மகளிர்களை அரசியல் தெளிவு பெற வைக்க வேண்டும். இந்த சமுதாயத்துக்கு ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் என்று நினைக்காமல் ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் இதுவரை திறந்த வழி பொதுக்கூட்டங்கள் 11 பொதுக்கூட்டங்கள் நடந்திருக்கு. இதுக்கு முன்னெல்லாம் கூட்டம் போட்டாங்கன்னா மண்டபத்தில் போட்டுட்டு சாப்பாடை போட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா வெளியில் மைக்கில் பேசினா வேறு ஜாதிக்காரன் கேட்டுருவான். அது கேட்டால் நாளைக்கு நமக்கு பிரச்சனை வந்தோம்னு யாரும் பேச மாட்டாங்க. நம்ம அப்படி கிடையாது. திறந்த வழியில் தான் போடுவோம், திறந்த வழியில் தான் பேசுவோம். நம்ம அடுத்த ஜாதியை திட்டுறது கிடையாது. ஆனால் என்கிட்ட வந்தால் நான் விட போகிறதும் கிடையாது. என்றைக்குமே நம்ம வழி உண்டு, தனி வழி தான். அந்த வழியில் யாராச்சும் கிராஸ் பண்ணி வந்தால் அது என்றைக்கும் அது யாராக இருந்தாலும் எந்த கொம்பனாக இருந்தாலும் இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் விடாது. இதில் என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சின்னா, இந்த மேடையில் ஒரு சிறுமி இன்றைக்கி மேடை பேச்சாளராக ஆகியிருக்காங்க. இது மாதிரி பல மகளிரையும் பல இளைஞர்களையும் உருவாக்குறது தான் என்னோடய வேலை. ஏதோ அண்ணா சரவணா 15 வருஷமாக ஏதோ கூட்டம் போட்டுட்டு இருக்க சட்டமன்றத்துக்கு போகணும்னு நினைக்கணும்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஒருபோதும் அந்த வேலை எனக்கு கிடையாது. சட்டமன்றத்துக்கு அனுப்புவது தான் என்னோடய வேலைன்னு நான் நல்லா சொல்லியிருக்கேன். ஏன்னா தஞ்சாவூர் பொதுக்கூட்டத்தில் அங்கே நடந்த ஒரு அநீதிக்கு பேசி ஒரு அதிமுக காரை பற்றி பேசியிருந்தேன். அப்போ நம்ம ஊரில் உள்ள அதிமுகலாம் இந்த மேலே கோச்சிக்கிட்டாங்க. நீங்கள் நல்லா கோச்சுங்க, உங்களுக்கும் ஒரு பிரச்சனை என்றாலும் நான் தான் குரல் கொடுக்கணும், உங்களுக்கும் ஏதாச்சும் ஒன்றுனா நான் தான் குரல் கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு திருச்சி மத்திய மாவட்டத்தில் ஒரு பகுதி செயலாளர், ஒரு வேளாளர் சேர்ந்த ஒரு பகுதி செயலாளர், ஒரு சீனிவாசன் என்கிட்ட ஒரு மாவட்ட செயலாளரை மாவட்ட ஆஃபீஸில் வச்சு அடிச்சிடுறாரு. அந்த செய்தி கேட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக நோட்டீஸ் அடித்து ஒட்டி அவரை உண்டு இல்லைன்னு ஆக்கணுன்னு தான் அவர் மன்னிப்பு கேட்டார். இல்லை அன்றைக்கி நான் கேட்காம இருந்திருந்தேன்னா இதே மாதிரியே அடுத்த பொறுப்பாளரையும் அடிச்சிருப்பார், அடுத்த விஷயமும் அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால் இந்த வேளாளருக்கு எங்கே பிரச்சனை நடந்தாலும், அது அதிமுக நடந்தாலும் சரி, திமுக நடந்தாலும் சரி, நாம் தமிழர் நடந்தாலும் சரி, எங்கே நடந்தாலும் இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் குரல் கொடுக்கும். என்னோட முதல் பாயிண்ட் என்னென்னா, நம்ம கவுண்டர், முதலியார், பிள்ளை இது 3 பேரும் ஒன்றுன்னு நாங்கள் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட அந்த பிரச்சாரம் கிட்டத்தட்ட இப்போ 80% முறியடிச்சு. இப்போ புரிதல் இருந்திருக்கு நமக்கும் அவங்களுக்கும். நம்ம 2 பேரும் ஒரு தொப்புள்குடி உறவு, இரத்த உறவு அப்படின்னு கவுண்டர் வேளாளர் கவுண்டருக்கும் புரிஞ்சிருக்கு, முதலியார் வேளாளர் முதலியாருக்கும் புரிஞ்சிருக்கு. என்னோட இந்த 15 வருஷ பணியில் நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் நினைப்பீங்க கவுண்டருங்கிறது வேற ஆள், நம்ம கிடையாது, நம்மளும் அவங்களும் வேறுன்னு நினச்சிருந்தோம். இதை இப்போ எல்லாத்தையும் ஒரே கீழே 42 உட்பிரிவுகளிலும் அந்த வேளாளர்களில் கவுண்டர்கள் வரார்கள், முதலியார் வருவார்கள். அதை ஒன்றாக்குறது தான் என்னோட குறிக்கோளே. அது கிட்டத்தட்ட ஒரு 80% இப்போ மக்களுக்கு புரிதலை கொண்டு வந்துட்டோம். அடுத்தது இந்த அரசியல் என்னன்னா, பட்டுக்கோட்டை அதிகம் வாழ்கிறோம். ஆனால் 2011க்கு முன்னாடி இங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர் இந்த வேளாளர் கிடையாது. அப்போ போஸ்ட் அடித்த ஒட்டி போய் தான் வேளாளர் 2 கட்சியிலுமே வேளாளருக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சீட்டு கொடுத்து ஜெயித்து உள்ளே போனாங்கன்னா வேளாளருக்கு எதுவுமே பேசுறது கிடையாது. இந்த இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்ன, திமுக சட்டமன்ற உறுப்பினர் இவ்வளோ பேர் திமுகவில் இருக்கீங்களே, இந்த பட்டுக்கோட்டையில் பேருந்து நிலையம் திறந்தாங்களே, இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு பேரை வைக்க சொல்லி ஒரு கோரிக்கை மனு கூட உங்களால் கொடுக்க முடியல. ஆனால் அவங்கள சொன்னால் கோபம் வருது, மேடையில் நின்றுக்கிட்டு நம்மளை பேசுகிறான், நம்மளை பண்ணுறான்னு சொல்லிட்டு. உங்களால் இந்த பட்டுக்கோட்டையில் இருக்க பேருந்து நிலையம் திறந்ததுக்கு உங்களால் சொல்கிறதுக்கு ஏன் தெம்பு இல்லையா? ஏன் உங்களுக்கு கோரிக்கை சொன்னால் குரலை நினச்சிடுவாங்களா? இந்த பட்டுக்கோட்டை ஐயா
பாட்டு மூலியமா தமிழ்நாடு ஃபுல்லாக எழுச்சியை கொண்டு வந்த அந்த ஐயாவோட பேரை வந்து வைங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தெம்பு இல்லை, திராணி இல்லை சொல்லுங்கள். ஆனால் ஓட்டு மட்டும் வெள்ளாளர் ஓட்டு வேணும். உங்களுக்கு ஓட்டு மட்டும் வெள்ளாளர் ஓட்டு வேணும். பிரதிநிதித்துவம் வெள்ளாளர் அதிகமாக இருக்கும், வெள்ளாளருக்கு சீட்டு கொடுக்கணும்னு போய் கேட்க தெரியும், அதெல்லாம் கேட்க தெரியும். ஆனால் வெள்ளாளர் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு செய்ய தெரியாது. ஏன்னா நம்ம அப்புறம் பார்த்தா நம்ம மாமா மச்சான் அப்புறம் நாளைக்கு எல்லாம் சொல்லி போட்டு எப்படியாச்சும் சட்டமன்றத்துக்கு அனுப்பிடுவோம்னா அதனால உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். இவன் திமுக மட்டும் கிடையாது, அதிமுக வந்தால் மட்டும் அவர் மட்டும் தான் நம்ம வரைஞ்சி கட்டி அங்கே செஞ்சிட போகிறாங்களா? நமக்கு விதியாக போயிட்டு இருக்கிறோம். இங்கே மட்டும்தான் இப்படி இருக்குது, இங்கே மட்டும்தான் இப்படி நடந்துட்டு இருக்க. பார்த்தா தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஏன்னா நம்ம போய் வாங்க கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னா ஐயோ ஜாதி முத்திரை கொடுத்துருவாங்க, எங்கள் கட்சியில் வந்து சேர்க்க மாட்டாங்கன்னு. அங்கே ரெட்டியார் மாநாடு நடத்தும் போது அவர் மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்கள் கலந்துக்கிறாரு, கே சாரும் அவங்க மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. நீ மாநாடு நடத்துன்னு சொல்கிறாங்க. அங்கே அவங்களுக்கெல்லாம் ஜாதி பாகு கிடையாது. இவர் தான் புதுசாக பயந்துக்கிட்டு எங்களை கூப்பிட்டா எங்கள் பேரை சொன்னால் எங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க, எங்களுக்கு வந்து பதவி கொடுக்க மாட்டாங்கன்னு இப்படியே ஓடி ஓடி எத்தனை நாளைக்கு தான் ஓடிக்கிறாங்க. ஓட்டு மட்டும் வேளாளர் ஓட்டு வேணும் அவங்களுக்கு. இந்த பட்டுக்கோட்டை சட்டமன்ற இப்போ தேர்தலில் யார் இங்கே வந்து ஐயா வஉசிக்கு சிலை வைக்கிறார்களோ அவங்களுக்கு தான் ஆதரவு. அது 2 கட்சி. நான் வந்து எந்த கட்சிக்குமே ஆதரவு கொடுக்கல, நாங்கள் வந்து எந்த கட்சியும் ஆதரவு கொடுக்கல. என்னைக்கு இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தை ஒரு கட்சி அங்கீகரித்து பண்ணி என்னைக்கு எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிறதுக்கு எங்களை அழைப்பு விழுதோ அப்போ தான் போவேன். நான் எவன் வீட்டு வாசலையும் போய் லெட்டர் பேர் கொடுத்து நிற்கிற அமைப்பு கிடையாது. இன்னும் 10 வருஷம் இல்லை சரி 15 வருஷம் சரி, என் இலக்கை அடைகிற வரையும், என்னோட இளைஞர்களை சட்டசபைக்கு அனுப்புகிற வரையும் யாரும் ஒரு அரசியல்வாதி வீட்லேயும் போய் நிற்க மாட்டோம். எனக்கு இந்த வாட்டி உங்களுக்கு ஆதரவு, நாங்கள் போனாட்டி ஆதரவு கொடுத்து பட்டை பாது போடுவோம். நாங்கள் அதை பட்டை அசிங்க போடுவோம். ஒருத்தர் சொல்கிறோம் பட்டி வாங்கிட்டாங்கிறான், ஒருத்தன் நோட்டு வாங்கிட்டாங்கிறான், போன பச்சை தண்ணி கூட கொடுக்கல. நாங்கள் இருந்த ஆதங்கத்தில் நீ போய் ஆதரவு கொடுத்துட்டு வந்தோம், அவ்வளோதான். அதுலேருந்து எந்த கட்சிக்கும் நம்ம ஆதரவு கிடையாது. எங்களோட கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு கௌரவத்தை கொடுத்து என்னைக்கு வருதோ அன்னைக்கு வரையும் நாங்கள் அரசியல் விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டு தான் இருப்போம், மாநாடு நடத்திக்கிட்டு தான் இருப்போம். அது ஒரு காலம் கண்டிப்பாக வரும், அது வெல்லும், அந்த எது மாற்றத்துக்கு கிடையாது. நாங்கள் உடனே இப்போ எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க ஏதோ மதுக்கர் ஒன்றியத்தில் கூட்டம் போடுறாங்க, ஏதோ ஒரு அரசியல்வாதிக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க. ஒருபோதும் எந்த அரசியல்வாதிக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டோம். எங்களோட கோரிக்கை ஏற்கிறவங்களுக்கு போய் வேலை பார்க்க சொல்லுவோம். அது வந்து சட்டசபையில் போய் நாளைக்கு சட்டசபைக்கு போனால் சட்டமன்றத்தில் இங்கே ஏதாச்சும் ஒரு அநீதி நடந்துச்சுன்னா நீ பேசுவியா அப்படின்னு முதல் கேள்வி கேட்போம். பேசுன்னா உனக்கு ஆதரவு, பேசலைன்னா உனக்கு ஆதரவு கிடையாது. இப்போ நான் பேசுவேன்னு சொல்லிவிட்டு நீ சட்டமன்றத்தில் பேசாமல் இருந்தால் வாயில் குத்து விடுவோம். அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா கடுமையாக பேசுகிறேன்னு யாரும் நினைக்கலாம் வேண்டாம். ஏன்னா நாங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பி 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 எல்லா மக்களும் ஓட்டு போட்டு போகிறாங்க. நாளைக்கு ஒரு அங்கே கீழக்குறிச்சியில் பிரச்சனை, அண்டமியில் பிரச்சனை, புலவஞ்சியில் பிரச்சனைன்னா நீ ஜாதிகாரனாக வந்துடாத, நீ ஜாதிகாரனாக பேசிடாத. நான் போலீஸ் ஸ்டேஷன் பேச மாட்டேன். ஆனால் வந்து உனக்கு தள்ளுறது மட்டும் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் மக்கள் வேணும். நாங்கள் போடணும், நான் வெள்ளாளர், நான் வந்து சட்டசபைக்கு போகணும். சட்டசபைக்கு போய் எங்களுக்கு என்ன அறுத்து தள்ளிட்டீங்கன்னு எங்களுக்கு தெரில. இந்த சட்டசபையில் போய் இங்கே இருக்க எம்எல்ஏ வந்து எத்தனை இந்த விவசாயிகளுக்கு ஏதாச்சும் ஒரு களத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு, என்ன செஞ்சுருக்காரு, எதாவது சட்டசபையில் போய் ஏதாச்சும் பேசியிருக்கா? அப்போ எதுக்கு சட்டசபைக்கு போகிறீங்கன்னா எனக்கே ஒன்றும் புரியலையா? போகிறீங்க, காலைல போகிறீங்க, உட்காடுறீங்க, வந்துடுறீங்க, இங்கே உள்ள பிரச்சனை என்ன சொல்லுங்கள். நீ சட்டசபையில் நல்லா இருந்தால், நல்லா செஞ்சு நல்லபடியாக ஓட்டு லீடிங்கில் செஞ்சாதானே அடுத்து அமைச்சர் கொடுப்பாங்க. உங்களுக்கு சட்டசபை எம்எல்ஏங்கிறதே பெரிய பதவியாக இருக்குது. அதை அடைஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், அப்பாடா நம்ம பிறந்த பிறவி வந்து நம்ம பயனடைஞ்சு வச்சுன்னு போய் படுத்துட்டீங்க. இதுவரையும் எத்தனை சட்டசபைக்கு போயிருக்கீங்க நம்ம ஆளுங்க? யாராச்சும் ஒரு ஆள் உங்களால் அமைச்சராக முடிஞ்சா, இல்லை அதுக்கு மேலே ஏதாச்சும் போக முடிஞ்சா? ஒன்றுமே கிடையாது. இந்த பட்டுக்கோட்டையில் இருக்கிற இந்த ஒற்றுமைக்கும் இந்த இருக்கிற மக்கள் செல்வாக்குக்கும் எவ்வளோ அருமையாக அரசியல் பண்ணலாம், எப்படி இந்த சமுதாயத்தை எடுத்து போடலாம், எத்தனை மகளிருக்கு நல்ல திட்டத்தை கொடுக்கலாம், எவ்வளோ திட்டங்கள் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டம் இருக்குது. எல்லாம் கிராமத்தில் சட்டமன்றம்னா என்னமோ காலையில் சட்டமன்றம் திறந்தாலும் இந்த ரேஷன் கார்டுக்கும் அந்த ஆதார் அடித்து கையெழுத்து போகிறது தான் சட்டமன்ற உறுப்பினர் நடிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர நிதியை வந்து எப்படி செலவு பண்ணலாம், எப்படி பண்ணலாம், வர சட்டமன்றம் மண்ணில் எப்படி வெட்டலாம், குளத்தை எப்படி தூர் வரலாம், ஏன்னா எங்கடா எது கிடைக்கும்,
ஏன்னா அது அவங்க பேர் சொல்லி தப்பு இல்லை. நம்ம ஓட்டு வாங்கி காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறோம்னா அதனால அவங்க போட்ட முதலீடு எடுக்க தான் செய்வாங்க. அதனால் இந்த வர காலங்களில் பட்டுக்கோட்டையில் எந்த அரசியல்வாதிக்கும் நாங்கள் ஆதரவு கிடையாது. எங்களை கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு செவிசாய்க்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கு தான் எங்களோட ஆதரவு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. போய் எல்லாம் சட்டசபை முடிஞ்சோன்னே போய் திருப்பி யாராக இருந்தாலும் சட்டசபைக்கு வந்தால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர பேரை ஐயா பேரை வந்து பெருந்தல் வைக்கிறாங்க. எல்லா ஊருக்கும் வைக்கிறாங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி வைக்கிறாங்க, ஏதோ பேர் வைக்கிறாங்க. என்ன ஐயாவோட பேரை வைக்கிறதுக்கு அதை போய் உங்களுக்கு கேட்கறதுக்கு என்ன உங்களால் முடியலையா? இன்னும் வாய் வரையா? வாய் வலிக்குதா? எனக்கு ஒன்றும் புரியலையா? நாங்களும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதே மாதிரி வஉசிக்கு மாலை போட வேணா, ஐயோ ஜாதி முத்திரை கொடுத்துருவாங்க. ஜாதி வஉசி வந்து ஜாதி தலைவரா? ஒரு தேசிய தலைவர் கிடையாதா? நீ வர்றது உனக்கு இது கிடையாதா? எந்தெந்த அமைப்பில் மற்ற மாற்று சாதிலாம் வந்து அந்த மாலை மரியாதை செலுத்தி போட்டு போயிட்டு இருக்காங்க. உன்னை கூப்பிட்டாங்கன்னா வஉசிக்கு செலவு போன ஐயாவுக்கு போடணும்னா ஐயோ வந்தால் ஜாதி முத்திரை கொடுத்துருவாங்கண்ணா. அப்புறம் என்னத்துக்கு அப்புறம் ஜாதியை சொல்லி நீ சீட்டு கேட்குற? அதே மாதிரி ஐயா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு வாங்கினா போன வருஷம் தான் வந்தீங்க. ஏன்னா எலெக்ஷன் வரும்போது இப்போ வந்தீங்க. அவரோட மணிமண்டபத்தில் போய் அந்த லைட்டு சரிபடாமல் கிடந்துச்சு. அந்த லைட்டை சரி பண்ணிட்டு வெள்ளாளம் கிடக்கும். உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் மக்களையும் தெரியாது, கோரிக்கையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. உங்களோட வேலையை நீங்கள் போட்ட முதலீட்டை எடுத்து போட்டு தான் நீங்கள் நிற்கிறீங்க. உங்களெல்லாம் எதுவும் பேசக்கூடாதுன்னு நான் வந்துட்டு இருக்கேன். ஆனால் திருப்பி எங்களை பேச வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. அதனால் இந்த பொதுக்கூட்டம் இதோடு முடிஞ்சிடாது. அடுத்த பொதுக்கூட்டம் மதுரை மேலூரில் நடக்குது. 2029 மாநில மாநாடு நடத்துகிறோம். அதில் 5 லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க. அது வரையும் இந்த வெள்ளாளம் மன்றம் ஓடுது. என்றைக்கு இந்த அரசியல் அங்கீகாரம் வாங்குகிறோமோ, எங்களோட கோரிக்கை என்றைக்கு வந்து அரசு ஏற்றுக்கிறோ அன்னைக்கு தான் அந்த அரசுக்கு தான் எங்களுக்கு வந்து ஆதரவு. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் பாதிக்கும் போது மற்ற சமுதாயத்தில் பாதிச்சோம்னா 5 லட்சம் நிதி, 10 லட்சம் நிதி. இந்த நாடா போன யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை சமுதாயத்தில் இறந்து போனால் ஒருத்தரும் வந்து பார்க்கறது கிடையாது. ஒரு பேரும் வந்து பார்க்கறது கிடையாது. அந்த மாட்டு சமூகத்தில் ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா வரிசை சாரே காரை பார்சல் எடுத்துகிட்டு வந்துடுவான். 2 லட்சம், 1 லட்சம், 50,000, 1 லட்சம். இந்த சமுதாயத்தில் இப்படியே பண்ணி நம்மளை கொண்டாந்து வச்சுருக்கோம். அதனால் இந்த கூட்டம் வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வு கூட்டம் தான். இது மாதிரி ஒன்றிய கூட்டங்கள் இன்னும் தொடர்ந்து நடக்கும். இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் என்றைக்கும் நாங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்போம். நாங்கள் அந்த 7 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வரைக்கும் எந்த அரசியல்வாதிக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா பண்ணுன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் திருப்பி எங்களே தான் நீங்கள் அடிக்கிறீங்க. அதனால் இந்த பொதுக்கூட்டத்தை சீராக சிறப்பாக நடத்தி முடித்த அனைத்து மாவட்ட மாநில பொறுப்பாளர்களுக்கும் இங்கே வந்து இதை நேரம் உட்கார்ந்து பொறுமை காத்த அனைத்து மகளிர்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக எழுச்சி உரையாற்றிய மாநில தலைவர் திரு அண்ணா சரவணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களது கரகோஷத்தால் இந்த முஸ்லிம் நாட்டில் பெருமை செய்யும்